நிக்கோலாய் ரஷ்ய பேர் சரியா உச்சரிக்க முடியாது, நோடோவிச்சி அப்படிங்கிறவர் 1894 வெளியிட்டிருக்காரு. 1894 வெளியிட்ட ஒரு புத்தகத்தை கிட்டத்தட்ட ஒரு 1400 வருஷம் கழிச்சு, 400 வருடங்களுக்கு பின்பாக எப்படி திரும்ப கொண்டு வர அந்த தேவை என்ன அப்படிங்கிறதான் நம்ம யோசிச்சு பார்க்கறது. இந்த புத்தகத்தை இப்போ திரும்ப கொண்டு வர வேண்டிய தேவை, இயேசுடைய அறியப்படாத வாழ்க்கையை அறிய வேண்டிய காரணம் என்ன, இந்த புத்தகம் ஏன் வெளியிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு வந்துட்டே இருந்தது. உண்மையில யோசிச்சு பார்க்கும்போது கொட்டில்பாடு துரைசாமி எத்தனை பேருக்கு தெரியும்? சத்தியமா அப்படி ஒரு புத்தகம் திருத்தமிழ் தேவனார் எழுதுனா எனக்கு கூட தெரியாது. ஒருவேளை நூதனமான செயலும் தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஒரு பெண் அமைச்சரா இருந்ததுனால, ஒரு காங்கிரஸ் பெரும் ஆளுமையா இருந்ததுனால நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் அவர்கள் பற்றிய மிகப்பெரிய செய்தியை அறிய தந்தது உண்மையிலேயே திருத்தமிழ் தேவனாருடைய உழைப்பு தான். அதே மாதிரி கொட்டில்பாடு துரைசாமி, என் பயோனியர் போன்ற ஆட்கள் கூட இன்னைக்கு திருத்தமிழ் தேவனார் போன்ற ஆட்கள் தான் எழுத வேண்டியிருக்கு, வேற யாருக்கும் எழுதல. சோ குமரி மாவட்டத்துடைய முக்கியமான ஆளுமைகளை தான் எழுத தராரு. குறிப்பா இங்க எழுதுறவங்களுடைய எழுத்த கூட விமர்சனம் செஞ்சு கண்காணி அது போன்ற நிறைய விமர்சன நூல்கள் எழுதுறாங்க. சும்மா வேட்புமை பிடிச்சி நான் தான் எழுதிட்டு இருக்கேன், நான் எழுதுறதெல்லாம் எழுத்து அப்படின்னு இருக்கும்போது எல்லாம் அழகா அதை வரிசை பார்த்து அழகான விமர்சன நூல்கள் கூட தொகுப்பா தந்துட்டு இருக்காரு. அந்த வகையில தான் ஒரு ஜாதியம், ஒரு எழுத்து, ஒரு சமூகம் அப்படின்னு எழுதிட்டு இருக்கும்போது, இன்னும் சொல்ல போனா அவர் இந்துத்துவவாதிகள் இப்ப அறியப்படுறாரு. ஆனா நம்மளுடைய பொன் ராதாகிருஷ்ணன் கொண்டு வந்த துறைமுகத்தை எதிர்த்து முதல்ல மறுப்பு நூல் போட்டதும் அவர் தான். ஸோ குறிப்பா அவருடைய எழுத்துக்கள் இந்த வழியில ஆராய்ந்து பார்க்கும்போது மதம் சார்ந்த பல்வேறு நூல்களை எழுதியிருக்காரு. இயேசுவின் மனைவி புத்தகம் எழுதியிருக்காரு, தொடர்ச்சியா நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அந்த வகையில் மதம் குறித்தான ஒரு அறியப்படாத ஒரு தகவலை அறிவதற்காக இயேசுவின் அறியப்படாத ஒரு வாழ்க்கை இந்த நூலுக்கு வெளியிட இருக்கிறாங்க. அந்த நூலுக்கு அப்படியெல்லாம் இங்க வந்திருக்கோம். அந்த வகையில் இந்த நூலை, இந்த நிகழ்ச்சியை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்க அனைவரையும் வருக வருக என தெற்கு எழுத்தாளர்கள் சார்பில் உண்மையாக நிகழ்ச்சியின் தொடக்கமாக இந்த நூலை வெளியிடுவதற்காக நாகர்கோயில் புனித வளநாத் மேல்நிலைப்பள்ளி தமிழாசிரியர் ஆக்னஸ் அஜி அவங்க வந்திருக்காங்க. எங்க ஊரை சேர்ந்தவங்க, எங்க அக்காவுடைய கிளாஸ்மேட். உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு. அவங்க வந்திருக்காங்க. நூலை பெற்றுக்கொள்வதற்காக வாணியக்குடி முனைவர் பட்ட ஆய்வாளர் ஆரோக்கிய சுபி அவங்க வந்திருக்காங்க. 2 பேரையும் மேடு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஆசிரியர் லீமா ரோஸ், திரு ஜான்முரே, ஆசிரியர் சப்திகா, திரு ஆண்டனி லாரட் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். மேலும் நூலாசிரியர் திருத்தமிழ் தேவனார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். கண்ணம்மா கண்ணம்மா காத்து வெளியிடை கண்ணம்மா நின்றன் நூலினை வெளியிட்டு பெற்றுக்கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களை கூறி, இந்த நூலினை குறித்து 4 முறைகள் இருக்கின்றன. 4 முறையோடு கூட்டம் இனிதே நடைபெறும். இந்த நூல் குறித்து முதல்ல அட்டைப்படத்தை எல்லாருமே நீங்க பாக்குறீங்க. அழகான ஒரு அட்டைப்படம். திருத்தமிழ் தேவனார் அப்படியே ஜீசஸ் மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி கொஞ்சம் மூக்கம் மட்டும் நீட்டி வச்சு முகத்துல அழகாக ட்ரிம்மிங் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சமூக சூழல் கூட தங்களையே கடவுளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பெரும் ஆளுமைகள் விழாவிக் கொண்டிருக்கின்ற தருணத்துல அவருடைய பக்தரும் அவையை
பாசிட்டிவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இந்த அட்டைப்படம் இருக்குது. ஸோ அட்டைப்படத்தை பற்றி நான் சொல்லிட்டேன். புத்தகத்தை பற்றி அழகாக அருமையாக சொல்வதற்காக முதலாவதாக இந்த பிரான்சிஸ் உயர்நிலைப் பள்ளியின் அறிவியல் ஆசிரியர் ஈமாஸ் அவர்கள் இருக்காங்க. அழகான 2 புத்தகங்கள், கூழாங்கற்களும் வைரமாகும், கற்பிக்கும் கலைகள், இந்த அருமையான புத்தகங்களை எழுதிய ஆசிரியர் இயேசுவின் அறியப்படாத வாழ்க்கை குறித்து நமக்கு அறிய பெறுவார். ஆண்டவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அருத்தந்தை அவர்களுக்கும் எனது முதற்கண் மாலை வணக்கம். நூல் ஒன்று கையில் கிடைத்தது. நூலை பார்த்தவுடன் மனதிற்குள் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் மனதிற்குள் தலைப்பை ஒரு வாசிக்கும் திருவிவிலியம் வழியாக அன்றாடம் இயேசுவினுடைய போதனைகளையும் அவருடைய போதனைகளை நாம் தியானித்து அவருடைய வார்த்தைகளை வாசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அறியப்படாத வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பை பார்த்த உடனே ஏதோ வித்தியாசமான நிகழ்வுகள் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்போடு இந்த நூலை படிக்க தொடங்கியதும் நமக்கு அறியாத உண்மைகள் பல இந்த நூலில் தெரிகின்றன. அதாவது இன்று வரை அந்த நூலை படிக்காதது வரை இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவம் மட்டும்தான் நம்முடைய சிந்தனைகளுக்கு எட்டக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஆனால் இந்த நூலை பிரித்து படித்த பின்புதான் இயேசு கிறிஸ்து புத்த மதத்தோடும் பிராமணர்களோடும் அதாவது இந்துக்களோடும் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் அப்படிங்கிற நாம் அறியாத ஒரு உண்மையை இந்த நூல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்ல, பிராமணர்கள், சூத்திரர்கள், வைசியர்கள் வாழ்ந்த சமுதாயத்துல தான் இயேசு கிறிஸ்துவும் வாழ்ந்திருக்கிறார்கள். அதாவது உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிற ஜாதி வேற்றுமைகள் அந்த காலத்திலேயே மிகவும் கடுமையாக இருந்திருக்கின்றன. அதுவும் குறிப்பாக பிராமண மதத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய உணவுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் சமையல் ஏனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த உணவுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பொருட்களை அந்த ஜாதியை சேராத இன்னொருவர் அதை பார்த்தாலே அந்த பொருளை அவர்கள் திரும்ப பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கடுமையான சட்டம் கூட அந்த காலத்தில் இருந்திருக்கின்றது. அந்த சமூக சூழ்நிலையில தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருக்கிறார்கள், சமூக பணி ஆற்றியிருக்கிறார்கள். அவர்கள் அதாவது இயேசு கிறிஸ்து அந்த பிராமணர்கள் பயன்படுத்தி அந்த கடுமையான சட்டத்தை அவர் எதிர்த்தாரு. ஏழை மக்கள் மேல மிகுந்த ஒரு அக்கறை கொண்டு செயல்பட்டார். அதனால ஏழை மக்கள் இவரை பின்தொடர்ந்தார்கள். இவரை பின்தொடர்ந்து இவரை பின்பற்றி மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால அந்த பிராமணர்கள் இவர்கள் மேல் பொறாமைப்பட்டு இவரை கொலை செய்ய திட்டம் தீட்டினர் அப்படிங்கறத இந்த நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனா மனசுக்குள்ள தோணும்போது ஒருவேளை நம்முடைய நற்செய்தியில் வரக்கூடிய பரிசேயர்கள், சதுசேயர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டமாக இந்த பிராமணர்கள் அல்லது இந்த மற்ற ஜாதியினர் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுகிறது. அது மட்டுமல்ல, இந்த இயேசு கிறிஸ்து புத்த மதத்தோடும் பிராமணர்களோடும் தொடர்பு கொண்டிருந்தார் அப்படிங்கிறதுக்கு லாசா மற்றும் போன்பா ஆகிய பகுதிகளில் கிடைத்த புத்த மடாலயங்களில் காணப்பட்ட எழுத்து படிகளையும் இந்த நூலாசிரியர் சாட்சியமாக காட்டியிருக்கிறார். அதனால இந்த நூலை பார்த்தவுடன் அந்த தெளிவுகளை நாம் நம்பாமல் இருக்கவும் முடியாது. அதை தொடர்ந்து இன்னும் நம்ம கொஞ்சம் போனோம்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கிறிஸ்தவர்களாகி நாம் இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற ஆழ்ந்த நம்பிக்கையோட தான் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நூலாசிரியர்
அதை நம்பித்தான் ஆகணும். ஆனா நூலாசிரியர் அதை வந்து எடுத்து கூறவில்லை, அந்த இறப்பினை தெளிவாக எடுத்து கூறவில்லை. இதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அந்த நூல் தொடக்கத்திலேயே நூலாசிரியர் வந்து திபெத், லடாக் மற்றும் காஷ்மீர் பள்ளத்தாக்கு இப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி வழியாக பயணம் செய்து கொண்டு வருகிறார். அந்த பகுதிகளில் உள்ள மக்களினுடைய வாழ்க்கையையும் கலாச்சாரத்தையும் அந்த பகுதிகளினுடைய இயற்கை வளத்தையும் மிக அருமையாக சித்தரித்திருக்கிறார். அதை நம்ம வாசிக்கும் போது நாமும் அந்த நூலாசிரியர் கூட பயணம் செய்தது மாதிரி ஒரு உணர்வு நமக்குள் தோன்றுகிறது. இது அந்த நூலாசிரியருடைய வர்ணனை தன்மையை எடுத்து காட்டுகிறது. இது மட்டுமல்ல, இத்தகைய நூலை, அதாவது கடைசியாக நூலாசிரியர் முடிக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்முடைய உலகத்தை எடுத்துக்கிட்டா இந்து, புத்தம், முஸ்லிம் எல்லா மதங்களும், அதாவது உலகத்தில் காணப்படக்கூடிய அனைத்து மதங்களும் ஒரே போர்வையில் காணப்படுகின்றன என்பதை சொல்லும் அளவிற்கு இயேசு கிறிஸ்து புத்த மதத்தோடும் முஸ்லிம் மதத்தோடும் இந்து மதத்தோடும், அதாவது பிற மத மக்களோடு மிகுந்த நெருக்கமான தொடர்பு கொண்டு பணியாற்றினார் அப்படின்ற கருத்தை கொண்டு புத்தகம் முடியுது. மிக சிறந்த ஒரு புத்தகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த புத்தகத்தை ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்த பெரும் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் திருத்தமிழ் தேவனார் அவர்களுடைய எழுத்தாற்றலும் இந்த புத்தகம் முழுவதுமே ஜொலிக்கிறது. எனவே ஆசிரியர் திருத்தமிழ் தேவனார் அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தொடர்ந்து அவர்கள் அதிகமான புத்தகத்தை எழுத ஆசிக்கிறேன். நன்றி. அழகான ஒரு ஆய்வுரை கொண்ட ஒரு உரையை நமக்கு நிகழ்த்தினார்கள். ஆசிரியர் லீமா ரோஸ் அவர்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களை கூறி அழகாக சொன்னார்கள். விடக்கூடிய அந்த நேரத்திலும் அவர் அதைத்தான், பிறரை மன்னிக்கக்கூடிய ஒரு மனநிலையை தான் நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு மனிதன், ஒரு தலைவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டியவர் இயேசு கிறிஸ்து. அந்த வாழ்க்கையை படிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவரின் பால் ஈர்க்கப்படுவார்கள், அது உறுதி. ஏன் ஈர்க்கப்படுகிறார்கள் என்றால் அதில் உண்மை இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கும் வாழ்விற்கும் அந்த உண்மை இருக்கிறதுனால அந்த உண்மையை அவருடைய வாழ்வை பற்றி வாசிக்கக்கூடியவர்களை தன்பால் ஈர்த்துக் கொள்கிறது. இதைத்தான் காந்தியடிகளுக்கும் இதுதான் நடந்தது, லியோ டால்ஸ்டாய்க்கும் இதுதான் நடந்தது. சுவாமி விவேகானந்தரும் இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்தார் என்றால் அதுதான் காரணமாக இருந்தது. இன்றைக்கு திருத்தமிழ் தேவனார் அவர்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றி எந்த ஒரு செய்தியை கிடைத்தாலும் அதை உடனடியாக மொழிபெயர்த்து தமிழில் கொண்டு வருவதற்கும் அதுதான் காரணமாக இருக்கும். ஏன்னா அவருடைய வாழ்க்கை அப்படி, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருந்தது. அப்படி அதை ஏன் அதை ஈர்த்து கொள்கிறார்கள்னா, அது வெறுமனே அது மதம் சார்ந்த ஒரு ஒரு கட்டத்துக்குள் இயேசுவை நாம் அடைத்து விட முடியாது. மதத்தை தாண்டி மனங்களை தொடுகின்ற வாழ்வாக அது இருந்திருக்கிறது. இதே ஒரு அனுபவம் தான் இந்த புத்தகத்தை எழுதிய நிக்கோலஸ் நோட்டோவிச்சுக்கும் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் இந்த புத்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அது தெரியுது, அவர் சும்மா இந்தியாவை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் முதல்ல வர்றார். அவருடைய பயணம் ஆரம்பிக்கும். அந்த பயணம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை பார்க்கிறாங்க. ஸ்ரீநகர்ல உள்ள மக்களை பற்றின தகவல்கள் இருக்குது, காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்களை பற்றிய தகவல்கள் இருக்குது. இங்கே வரும் பொழுது அவருக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. புத்த மடாலயங்கள்ல இயேசுவை பற்றிய சுருள்கள் இருக்கிறது என்கிற ஒரு செய்தி அவருக்கு கிடைக்கும் போது அதை தெரிந்து கொள்ள வேண்டும், அதில் என்ன இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் அவருக்குள்ளாகவே அதுல ஏற்படுறத நம்மளால பார்க்க முடிகிறது. அப்ப
அது போக திபெத்ல போகும்போது அங்க என்ன மொழி பேசுறாங்க, அந்த மொழி எப்படி உருவாச்சு, ஒரு திபெத்திய அரசர் உலகளாவிய ஒரு மொழியை உருவாக்கணும்னு நினைச்சு சமஸ்கிருத இலக்கணங்களை அது எளிமைப்படுத்தியது. நவீன தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் இப்ப அந்த மொழிகள்ல தான் வருது போன்ற தகவல்கள் இதுல இருக்குது. அது போக திபெத்திய மக்கள் கிட்ட ஒரு 2 வகையான மொழிகள் அவங்க பேசினாங்க. அதுல ஒரு மொழி பெண்களுக்கு புரியாதுன்னே எழுதியிருக்கிறாங்க. அது ஏன் புரியாதுங்கிற ஒரு விளக்கமும் இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு மொழி பெண்களுக்கு புரியாது, இன்னொரு மொழி எல்லாருக்கும் ஒரு பொதுவான மொழியாக இருக்கிறது என்ற தகவல்கள், இப்படி நிறைய தகவல்கள் இதுக்குள்ள போகும்போது பார்க்கலாம். அப்புறம் லடாக் அப்படிங்கிற பகுதியில அந்த பிரிவுல நம்ம பார்க்கும் பொழுது லடாக் மக்களினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அந்த பெண்கள் எப்படி இருந்தாங்க. நம்ம ஜான் முரே சார் பேசும்போது சொன்னாங்க, அங்க ஒரு பெண் பல கணவர்களை கிட்டத்தட்ட 3 to 5 கணவர்கள் வரை ஆண்களை திருமணம் செய்து கொள்ள உரிமை அவங்களுக்கு இருந்தது. இது ஒரு பெரிய சர்ச்சையாகவே இல்லை, அது ஒரு கேஷுவலா நடக்கிற மாதிரி தான் இருக்குது. யாரும் அதை பத்தி வருத்தப்படுறது இல்லை. அப்போ அதை சொல்லிட்டு சொல்றாரு, இதை இந்த சமயத்தினர் தான் இதை செய்கிறார்கள் என்று நாம் அதை கணிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு இதே மாதிரியான முறைகள் எங்கெங்கெல்லாம் இருந்தது அப்படிங்கிற போன்ற தகவல்களை எல்லாம் இந்த புத்தகத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, லடாக்ல ஒரு பெண் எவ்வளவு சுதந்திரமாக இருந்தாள் என்பதையும் இந்த புத்தகத்தில் பார்க்க முடிகிறது. அவ எங்க அவளுக்கு விருப்பப்பட்ட எல்லா இடங்கள்லையும் போகலாம். லடாக்ல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லா இடங்கள்லையும் போறாங்க. ஆனா மடாலயங்களுக்குள்ள போறதுக்கு மட்டும் அவர்களுக்கு சில தடைகள் இருக்கிறது போன்ற தகவல்கள். அப்புறம் அங்குள்ள கோட்பாவில் ஒரு திருவிழா அப்படிங்கிற சாப்டர்ல நம்ம பார்த்தாச்சுன்னா அங்க நடக்கக்கூடிய திருவிழாக்களை பற்றி ஒரு மிகப்பெரிய அந்த திருவிழாக்கள் எப்படி நடக்கும், என்னென்ன முறையில அவங்க குழுக்களாக அதை பின்பற்றுகிறார்கள் அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு. இந்த கேட்பாவில் ஒரு திருவிழா இது எங்க நடக்குது அப்படின்னா அப்படிங்கிற இடத்துல லே நகரத்துல இருக்கக்கூடிய கெமி மடாலயத்துல நடக்கும். இந்த கெமி மடாலயத்துல தான் இயேசுவினுடைய வாழ்க்கையை அறியப்படாத வாழ்க்கையை பற்றின சுருள்கள் இருந்த இடம் இந்த கெமி மடாலயம். இப்ப இதுல போகும் பொழுது அவர் ஒவ்வொரு இடமா தேடி போய் கடைசியில கெமி மடாலயத்துல போகும்போது அங்க உள்ள லாமா கிட்ட பேசும் பொழுதுதான் இங்க அந்த சுருள்கள் இருக்கின்றது என்பதை அவர் உறுதி செய்கிறார். அப்ப அந்த பேச்சே எப்படி ஆரம்பிக்கும்னா அதுவே கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் இருக்கும். கீழே ஃபுல்லா திருவிழா நடந்துகிட்டு இருக்கு, மேல போறாரு லாமா நம்ம நோட்டை வச்ச கூட்டிட்டு மேல போறாங்க. மேல போய் உட்கார்ந்து பேசும் பொழுதுதான் பேச்சு ஆரம்பிக்குது. பேச்சு ஆரம்பிக்கும் போது எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஏகத்திய கொள்கை, ஒரே ஒரு கடவுளை நம்புகின்ற அந்த கொள்கை. அதை சொல்லும் பொழுது நோட்டை வச்சு கேட்கிறாரு, நீங்க ஏகத்திய கொள்கைன்னு சொல்றீங்க இல்லையா, ஒரு கடவுளைன்னு சொல்றீங்க, ஆனா நான் கீழே வரும்போது பார்க்கிறேன் நிறைய தெய்வங்களுடைய சிலைகள் இருக்கிறதே அப்படின்னு கேட்கும்போது உடனே அவர் என்ன சொல்றாரு, இஸ்ரவேலர்கள். உடனே அவர் சொல்றது இஸ்ரவேலர்களுக்கு கடவுள் தொடர்ந்து வழிகாட்டிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, தொடர்ந்து வழிகாட்டிட்டு இருந்த நேரத்திலேயும் கூட ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெண்கல சிலைகளை வைத்து வழிபட தொடங்கினாங்க இல்லையா. அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுக்கள் மூலமாக மாறி மாறி உரையாடல்களும் பேச்சுக்களும் வந்ததுதான் இறுதியாக இயேசுவை பற்றிய சுருள்கள் அங்க இருக்கிறது தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்ச உடனே அதை உடனே வாங்கி வாசிக்கணும்னு அவருக்கு விருப்பப்படுறாரு. ஆனா என்னமோ நான் போயிட்டு இன்னொரு நாள் இதை கூட நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போறாங்க. உடனே அதை வாங்கி எழுதல. போற இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு மலை உச்சியிலேயோ ஒரு பள்ளத்தாக்கிலேயோ ஏறும் பொழுது குதிரையிலிருந்து கீழே விழுந்துடுறார். குதிரை தள்ளி விட்டுடுச்சு. அந்த பாதை சரியில்லாததுல விழுந்து கால் உடைந்து போவதற்கான அதை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக திருப்பி எங்க போறதுன்னு பார்த்தா எங்க அந்த கெமி மடால
இந்த 14 அத்தியாயத்திலையுமே நல்ல சுவாரஸ்யமான தகவல்கள், சில புதிதான விஷயங்கள் நிறையவே இருக்கிறது. முதல்ல முரண்படுகிறது. நம்ம ஏற்கனவே பைபிள் கதைகளை கேட்டிருக்கோம், வாசிப்போம். அதுக்கும் இதுக்கும் எது முரண்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, ஜான்கி அவர்கள் சொன்னது போல மோசேயின் கதையிலேயே அங்கு முரண்படுகிறது. மோசே நமக்கெல்லாம் தெரியும், அவர் ஒரு எபிரேயர். இதுவரை நாம் அப்படித்தான் படித்திருக்கிறோம். எபிரேயர், லேவி குடும்பத்தில் பிறந்தவர். அவர் பார்வோனின் மனைவியால் தத்தெடுக்கப்படுகிறார். தத்தெடுக்கப்பட்டு அடுத்து பின்னால் இஸ்ரவேல் மக்களுக்காக அவர் போராடுகிறார் என்பது போன்றது பைபிள் கதை. ஆனால் இங்கே என்ன சொல்லுறாங்க, இவர் பார்வோனின் இளைய மகன். எபிரேயர்லாம் கிடையாது, லேவி குடும்பம்லாம் கிடையாது, பார்வோனுடைய இளைய மகன், இளவரசர் மோசே அப்படிங்கிறதே அங்க கொடுக்குறாங்க. அப்ப இங்க சுய விவரத்துல கொடுத்துருக்குறாங்க. இதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு இந்த இளவரசர்னு சொல்றாங்கல்ல, அதுதான் உண்மையாக இருந்திருக்கணும். ஏன்னா ஒரு இளவரசனால அந்த காலகட்டத்துல தத்தெடுத்த குழந்தை மன்னவனுடைய அரண்மனையில ஒரு எபிரேயனுடைய குழந்தை இவ்வளவு சுதந்திரமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அது கண்டிப்பா பார்வனுடைய மகனாக தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிறத சுய விவரத்துல சொல்றாங்க. அப்படி அது பார்வனுடைய மகனாக இருந்திருக்கணும்னா, அப்ப அவர் மட்டும் பார்வனோட மகனாக இருந்தால் அந்த இஸ்ரவேல் மக்களோடு எப்படி அவ்வளவு அந்யோன்யமாக இருக்க முடியும்? அவர்களுக்காக இந்த அளவுக்கு போராட ஒரு பார்வோன் மன்னனின் இளவரசனால் முடியுமா என்கின்ற கேள்வி அங்கே நமக்கும் எழாமல் இல்லை. இப்ப இது கான்ட்ரடிக்ட் ஆகும்போது அதுவும் கான்ட்ரடிக்ட் ஆகதானே செய்யுது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது. இது இப்படி போகும் பொழுது அடுத்ததாக வரக்கூடியது இயேசு காணாமல் போகின்ற அந்த பகுதி. அவர் 13 வயதில் திருமணம் பிடிக்காமல் வணிகர்களோடு சேர்ந்து இந்தியாவுக்கு வருகிறார். வாரவர் என்ன செய்றாரு, நேர எங்க அவருக்கு வராங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்தியாவுக்கு வந்து முதல்ல அவர்களுக்கு அறிமுகமாகிறது சமணர்கள். சமணர்களோட அவங்க சமணர்கள் கூப்பிடுறாங்க எங்களோட இருந்தேனும் போது அவர் அவங்களோட தங்கல. செகந்த்நாத் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் பிராமணர்களோட இருந்ததாக இந்த புத்தகம் சொல்கிறது. செகந்த்நாத் அப்படிங்கிறது கிருஷ்ணன் என்கின்ற ஒரு ஒரு மிக சிறந்த பிராமணர் வாழ்ந்த ஒரு இடமாக கருதப்படுகிறது. அந்த இடத்துல தான் இவர் பிராமணர்களோடு தங்குகிறார். 6 ஆண்டுகள் அங்கு இருக்கிறார். வேதங்களை அவர் படிக்கிறார். அந்த வேதங்களை படிச்சது மட்டும் இல்லாம படித்த வேதங்களை மக்களுக்கு எடுத்து சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பொதுவா இது எங்க யாருக்கு எடுத்து சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது வைஷ்யர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் எடுத்து சொல்றாங்க. இங்கதான் அவருக்கு திரும்பவும் பிரச்சனை ஆரம்பிக்குது இயேசு கிறிஸ்துவுக்கு. ஏன்னா வைஷ்யர்கள் கேட்கறதுக்கு மட்டும்தான் அவர்களுக்கு பிராமணர்கள் அவங்க கேட்கலாம், சூத்திரர்கள் அதை கேட்க கூட கூடாது. அவங்களுக்கு மரணம் ஒன்று மட்டுமே அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கக்கூடியதுங்கிற ஒரு நம்பிக்கையில் இருப்பவர்கள். அப்ப இவர் யார் கூட இருக்கிறாரு, சூத்திரர்கள் கூடயும் வைஷ்யர்கள் கூடயும் இருக்கும் பொழுது அங்கே பிராமணர்களுக்கு அங்கே பிரச்சனை வருவதாகவும் அவர்கள் இவரை கொலை செய்ய தேடுவதாகவும் வந்து அங்கிருந்து அவர் எங்க தப்பி போகிறார்னா அங்கிருந்து தான் அவர் விபத்துக்கு வராரு. வந்ததுக்கு பிறகு இவருக்கு பௌத்தம் அறிமுகமாகிறது. அங்கே ஒரு 6 ஆண்டுகள் அவர் தங்கி படித்து அவருக்கு தெரிந்தவற்றை எல்லாம் மக்களுக்கு சொல்லிவிட்டு திருப்பியும் இஸ்ரவேல் நாட்டுக்கு அங்க வர மாதிரி இந்த அறியப்படாத அந்த வாழ்க்கை இருக்குது. 6 ஆண்டுகள் பிராமணர்களோடும் 6 ஆண்டுகள் பௌத்தர்களோடும் இருக்கிற மாதிரியான தகவல்கள் இதுல இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை இருந்திருக்கலாமா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்தியாவுக்கு போயிருந்தால், ஒருவேளை வேதங்களை படித்திருந்தால் அவர் நிச்சயமாக இப்படித்தான் இருந்திருப்பார். ஏன்னா
ஏழைகளுக்கு இறங்குங்கள்னு சொன்ன கடவுள், ஏற்றத்தாழ்வுகள் பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன கடவுள், தொழுநோயாளிகளையும் நோயுற்றவர்களையும் தேடி தேடி போய் உதவிய கடவுள் நிச்சயமாக சூத்திரர்களுக்காகவும் வைசியர்களுக்காகவும் தான் பேசியிருப்பார். அவர்களோடு தான் நின்றிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அது பார்க்கும் பொழுது என்னால் அந்த ஒரு முடிவுக்கு இதுல வர முடிகிறது. அது போல இன்னொரு கான்ட்ரடிக்டரி, இன்னொரு இடத்துல எங்க மாறுபடுது அப்படின்னு பார்க்கும் பொழுது பிளாத்துவினுடைய இடத்துல ஒரு கருத்து மாறுபாடு வருது. எதுக்கு? பைபிள்ல நம்ம படிச்ச பிளாத்துவுக்கும் இந்த அறியப்படாத வாழ்க்கையில நம்ம படிக்கக்கூடிய பிளாத்துவுக்கும் வேறுபாடு வருது. இங்க நம்ம பைபிள்ல பார்க்கும்போது மத குருக்களும் என்பதிலே நம்முடைய கவனம் இருப்பது அவசியமாகும். பின்னவீனத்துவ சிந்தனையாளர்கள் உண்மை பற்றி தந்திருக்கிற கருத்துக்கள் எல்லாம் நிறுவப்பட்டிருக்கிற முடிவுகளை ஆழ்ந்த மறுபரிசீலனைக்கு அழைத்து சென்றிருக்கின்றன. நம்முடைய வழக்கத்திலே பயன்படுத்தப்படுகின்ற சொலவடைகள் எல்லாம் அதிலே சாட்சியமாகி இருக்கின்றன. ஊர்கூடி தீர்மானம் போட்டால் என்கிற ரீதியில எல்லாம் சொல்வார்கள். உண்மை என்று ஒன்று நிறுவப்படுவதற்கு பலம் தேவைப்படுகிறது. நீங்கள் உண்மையை அறிந்திருந்தாலும் கட்டமைந்திருக்கிற சூழலை பொறுத்துத்தான் நீங்கள் அதை பேச வேண்டும். உங்களுக்கு உண்மை தெரியும் என்கிற காரணத்தினாலே நீங்கள் அதை பேசிவிட முடியாது. இது இப்படித்தான் நடந்தது என்று பலம் வாய்ந்த சக்திகள் எதை விரும்புகிறார்களோ அதை நீங்கள் அமைதியாக ஏற்றுக்கொண்டு சென்றுவிட வேண்டும். இது சின்ன சின்ன சூழல்களிலிருந்தே இதை நாம் கூர்ந்து கவனிக்க முடியும். நாங்கள் கிராமங்களிலே பங்கு தந்தையர்களாக பணியாற்றுகின்ற பொழுது அங்கே சின்ன சின்ன அடிதடி பஞ்சாயத்துக்கள் எல்லாம் எங்களிடத்துக்கு வரும். கடற்கரை கிராமங்களில் இது நடைமுறையில் இன்றும் இருக்கிறது. கடைசி வரை நமக்கு தெரியவே வராது உண்மையில் யார் யாரை அடித்தார். பிறகு சொல்லுவார்கள், அந்த பிரச்சனை எல்லாம் முடிந்து நிறைய நாட்களுக்கு பிறகு, ஃபாதர் நீங்க அன்றைக்கு கொடுத்த முடிவு தப்பு, ஒரு அப்பாவி பாதிக்கப்பட்டு விட்டார். சொல்லல, நம்ம சொன்னா நம்மள அடிச்சு. ஒரு சின்ன ஒரு சூழலில் தோற்றம் பெறுகிற இதே காரியம்தான் பெரிய சூழல்களிலும் நிலவுது என்று நான் பார்க்கிறேன். நான் உண்மையை சொல்லத்தான் வந்தேன் என்றெல்லாம் இயேசு சொல்லுகின்ற பொழுது உண்மையா அது என்ன என்று எழுப்பப்பட்ட கேள்வி மிகவும் முக்கியமானது. வரலாறு என்பது நடந்ததை சொல்லுவது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றியல் அதை அப்படி வரையறுக்கவில்லை. வரலாறு என்பது கிடைக்கப்பெறுகிற ஆதாரங்களின் அடிப்படையில் கோர்வையாகவும் தர்க்கபூர்வமாகவும் எழுதப்படுகின்ற ஒரு உரைவீச்சு என்பதுதான். நான் திருச்சபை வரலாற்றில் முனைவர் பட்டத்திற்கான ஆய்வில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். இது 5வது ஆண்டு. நான் தொடக்கத்தில் நினைத்தேன், ஒரு புத்தகம் எந்த அளவுக்கு முன்னால் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு அது உண்மையாக இருக்கும் என்று நான் நினைப்பது. பிறகுதான் புரிந்தது அது தவறு. அதற்கு பிறகு நடந்திருக்கிற அகழ்வாராய்ச்சிகள், அதற்கு பிறகு கிடைத்திருக்கிற நாணயங்கள் அல்லது தாமர தகடுகள் அல்லது சுருள்கள், ஓலைச்சுவடிகள், இவை பற்றிய ஆய்வு தொடர்ந்து நடக்கின்ற பொழுது ஒன்றொன்றாக புதிதாக கிடைக்க அதுவரை எழுதப்பட்ட வரலாறு காலாவதி ஆய்வு.
அது திரும்ப எழுதப்பட வேண்டும், திருத்தி எழுதப்பட வேண்டும் என்கிற தேவை உருவாகும். இந்தியா போன்ற கீழை நாடுகளிலே வரலாறு பற்றியும் உண்மை பற்றியும் புரிந்து கொள்கிற விதம் மேலை நாடுகளில் அது புரிந்து கொள்ளப்படுவதிலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது என்பதை நான் கவனிக்கிறேன். நாம் யதார்த்தம் என்று ஒன்றை பார்க்க ரியாலிட்டி சொல்லுகிறோம். மேலை நாடுகளில் அது வரலாற்றில் நிகழ்ந்திருந்தால் அது யதார்த்தம் என்று ஏற்றுக்கொள்கிறார். இங்கே வரலாற்றில் நிகழ்ந்ததும் அல்லது வரலாற்றின் ஓட்டத்திலே உருவாக்கப்பட்ட கதையாடல்கள், காப்பியங்கள், அதன் வழியாக உருவெடுத்திருக்கின்ற ஆளுமைகள், இவர்கள் அவதாரங்களாகவும் அவதார புருஷர்களாகவும் வரலாற்று நாயகர்களாகவும் கொண்டாடப்படுகின்ற ஒரு மனப்போக்கு இருக்கிறது. இது வெறுமனே அரசியல் தன்மை கொண்டது என்று நான் கருதவில்லை. தமிழ்நாட்டில் மக்கள் திரையில் காண்கின்ற ஒரு கதாநாயகர் அந்த கதையில் எத்தகைய குணாதிசயங்கள் கொண்டவராக முன்வைக்கப்படுகிறாரோ, யதார்த்தத்திலும் அவர்கள் அவரை அப்படியே நம்ப தலைப்படுவது பற்றியெல்லாம் பல விமர்சனங்களை நாம் பார்க்கிறோம். எந்த பெண்ணை யார் கையை பிடித்து இழுத்தாலும் எம்ஜிஆர் குதிரையிலிருந்து கண்டிப்பாக காப்பாற்றுவார். இன்றைக்கும் பலருக்கு அது உண்மையாக இருக்கு. எது உண்மை எது பொய்? பல கடவுளை நம்புவது மூட நம்பிக்கை இல்லையா? அநேகமாக இங்கே இருக்கிற என்னுடைய கிறிஸ்தவ உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள், இஸ்லாமியர்கள் கூட. பல கடவுளை நம்புவது மூட நம்பிக்கை. ஓர் இறை கொள்கைதான் நாகரிகமானது, அதுதான் உண்மையான நம்பிக்கை இல்லையா? வரலாற்றின் ஓட்டத்தில் ஓர் இறை கொள்கையின் உருவாக்கம் எப்படி நிகழ்ந்திருக்க கூடும்? பாபிலோனியர்கள், அசீரியர்கள், கானானியர்கள், இத்தியர்கள், இஸ்ரவேலர்கள், எத்தனையோ ஜாதி, எத்தனையோ இனக்குழுக்கள், இவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு விதத்தில் ஒரு இறை நம்பிக்கையை கொண்டிருக்கிறார். வேறெல்லாம் பொய், இது ஒன்றுதான் உண்மை என்று சொல்வதற்கு பொருள் என்ன? நீ முட்டாள், நான் அறிவாள் தான் அதற்கு பொருள். நான் உன்னை வெற்றி கொண்டேன் என்றால் என்னுடைய கடவுளை நீ ஏற்றுக்கொள்ள வைப்பேன். பேரரசர்கள் தங்களையே வழிபட வேண்டும் என்று சூழலை உருவாக்கிய காலகட்டங்கள் ரோமை சாம்ராஜ்யத்தில் இருந்ததை வரலாற்றில் நாம் அறிந்திருக்கிறோம். தி எம்பரர் கல்ட் என்பதற்கு நான் தான் கடவுள், ராமன் நான் தான் என்று இன்றைக்கும் தான் பேசுகிறார். ஒருவேளை ஒரு மனிதர் தன்னையே கடவுளாக உணர்ந்து கொள்கிறார். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி என்கின்ற மகா வாக்கியங்கள் அதை சுட்டுகின்றன. அது ஒரு ஆன்மீகம், என்ன தவறு? இது ஒரு மிக முக்கியமான நாள் கிறிஸ்தவர்களுக்கு. The feast of the most holy trinity என்று சொல்லுவார். மூவொரு இறைவன் விழா, திரியேக கடவுள் என்று பழைய சமஸ்கிருதம் கலந்த தமிழிலே அதை சொல்லுவார். இயேசு என்கிற இந்த மனிதன் தச்சனின் மகன்தானே என்று பார்க்கப்பட்டவர் தான். இவரை நமக்கு நன்றாக தெரியுமே. இவருடைய சகோதரர்கள், உறவினர்கள் இன்னார் தானே, நமக்கு தெரியாதா என்று பார்க்கப்பட்ட ஒரு மனிதன். ஆக இவர் ஒரு சாதாரண மனிதன் என்று பார்க்கப்பட்டவர். அந்த இடத்தில் அவர் கடவுளின் மகன் அல்லவா என்றோ, ஒரு உண்மையாகவே கடவுள் என்றோ கோட்பாடுகள் உருவாகவில்லை. அது வரலாற்றின் ஒரு கட்டம். அவருடைய போதனைகள் ஏற்படுத்திய தாக்கங்களை பார்க்கின்ற பொழுது என்னே இவர் பெற்ற ஞானம் என்று வியந்த சூழல் இருந்தது.
அவர் ஆற்றிய சிறப்பான செயல்களை எல்லாம் பார்த்து என்னே இவர் கையாலாகும் வல்ல செயல்கள் என்று மெச்சுகின்ற சூழல்கள் இருந்தது. அதே நேரத்தில் தான் இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இவன் ஆயக்காரர்களுக்கு நண்பன் என்று சொன்னார். திருமுழுக்கு யோவான் வந்தார், அவர் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டார், ஒட்டக மயிராடை அணிந்தார். இவனை பாருங்கள், உண்கிறான், குடிக்கிறான், போதன பிரியன், பெருந்தீனிக்காரன், குடிகாரன் என்றுதான் சொன்னார். இயேசுவை பற்றிய அவரது ஆளுமை மீதான விமர்சனத்தை விவிலியம் பதிவு செய்திருப்பதை விட கேவலமாக திருத்தமிழ் தேவனாரோ நிக்கோலாய் நோடோவிச்சியோ பதிவு செய்ய முடியாது. இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டுத்தான் இருக்கு. ஒரு சிறப்பான மனிதன் என்கிற கருத்திற்கு வந்த ஒரு கூட்டம் இருந்தது. அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள், அவர் இறந்த பின்பு உயிர்த்தெழுந்து விட்டார் என்கிற ஒரு நம்பிக்கை உருவாகிற பொழுது அவர் மனிதர் மட்டுமல்ல, அதற்கு மேலே கடவுள் என்கிற ஒரு நம்பிக்கை உருவாகிறது. எனக்கு இருக்கிற சிக்கல் என்னவென்று சொன்னால், இயேசு இந்தியா வந்தாரா வரவில்லையா என்பதல்ல. இது சிலருக்கு தங்களுக்கு வெளியே நல்லதோ சிறப்பானதோ எதுவும் இருக்க முடியாது என்கிற ஒரு குணாதிசயம் இருக்கு. அது நம்ம எல்லாருக்கும் இருக்கும். பதிவாகி இருப்பதில் பிராமண சமுதாயத்திற்கு அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அது ஒரு விதமான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மை. தனக்கு வெளியிலே ஒரு நல்லது சிறப்பானது இருந்தால் அதை பார்த்து பாராட்டுகின்ற ஒரு ஆரோக்கியமான ஆளுமை இருக்காது. அது இவ்வளவு சிறப்பா இருக்கு, அது என்னுடையதாக இல்லையே அப்படின்னா எந்த விதத்திலேயாவது அது என்னுடையது. வான ஊர்தி கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது புஷ்பகமான ஏற்கனவே வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மகாபாரத போரை தொலைதூரத்தில் பல கிலோமீட்டர்களுக்கு தொலைவில் இருந்து வரங்கண்ணால் பார்த்தான். தொலைக்காட்சி அதுவும் இன்னொரு மீட்சி தான். பல நேரங்கள் எனக்கு தோன்றும், கற்பனையிலாவது அப்படி ஒன்று இருந்திருக்கிறதே என்று கூட எனக்கு தோன்றும். கற்பனைக்கும் யதார்த்தத்திற்கும் என்னதான் வித்தியாசம்? எனக்கு கற்பனையாக ஏற்படுகின்ற ஒரு மகிழ்ச்சிக்கும் யதார்த்தத்தில் நீங்கள் தருகின்ற ஒரு மகிழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் மகிழ்ச்சி. ஒரு கோணத்தில் பார்த்தால் ஆசிய அணுகுமுறை, இந்திய அல்லது தென்னிந்திய அணுகுமுறை என்பது வாழ்க்கையை சுலபமாக சந்திப்பதற்கு ஒரு தத்துவத்தை தருகிறது என்று நான் நினைக்கிறேன். மிகவும் கடினமானதாக வாழ்க்கை நம்மை நெருக்குகின்ற பொழுது அதையும் தாண்டி எப்படி கடந்து போகிறார்? அவர்கள் அழுது கொண்டே கிடக்கிறார்களா? இல்லை, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வாழ்க்கை கடந்து போகும். அது எப்படி நடக்கிறது? கவலைகள் எல்லாம் தீர்ந்த பிறகு மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது இன்னொரு பக்கம். இது 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 இன்னொரு வகையான இயல்பு. கடவுளை பற்றியும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் வரலாற்றை பற்றியும் உண்மையை பற்றியும் சிந்திக்கின்ற வேளையில் அது சில நேரங்களில் மூர்க்கத்தனமானதாக, அசுரத்தனமானதாக, அறநெறிக்கும் ஆன்மீகத்திற்கும் மனிதத்தன்மைக்கும் முரணானதாக வடிவெடுப்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு கர்ப்பிணி பெண் அவள் கருவில் இருக்கிற குழந்தையை வயிற்றை கிழித்து எடுத்து உருகி கொண்டிருக்கிற தாரிலே போடுகின்ற மனிதன் கடவுளின் பேராலன்றி வேறு எதன் பேராலும் அதை செய்ய மாட்டான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை கையாளுவதிலே மிகுந்த கவனம் வேண்டும். பழைய ஏற்பாடுகளில் நீங்கள் என்னதான் நியாயப்படுத்தினாலும் எங்கள் எதிரிகளின் பச்சளம் பாலகர்களை தூக்கி பாறையில் அடித்து கொன்ற கடவுளே நான் உன்னை போற்றுகிறேன் என்று சொல்வதோடு ஒருபோதும் நாம் உடன்பட முடியாது. அந்த கடவுள் ஒரே கடவுளானாலும் 1000 கடவுளானாலும் அப்படி ஒரு கடவுள் மனிதர்களுக்கு அவசியம் இல்லை. அப்படி ஒரு கற்பிதம் தேவையில்லை. அதன் மீதாக கட்ட அதிகாரங்கள் அடித்து தூள் தூளாக்கப்பட வேண்டும்.
ஒரு கலீலியோ, ஒரு கொப்பர்னிக்கஸ், இன்னும் 1000 சிந்தனையாளர்கள் கற்றுத்தந்த பாடங்கள் எல்லாம், ஆற்றியிருக்கிற அறிவு பங்களிப்பெல்லாம் அவர்களை சிதைத்துக் கொள்வதிலிருந்து புறப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் இயேசுவுக்கும் வித்தியாசம் இல்லை. ஆக உண்மை எங்களுக்கு தெரியும், அது எங்களுக்குத்தான் தெரியும், இதுதான் உண்மை. இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதை சொன்னாலும் அது பொய். நீங்கள் பொய்யர்களாக இருந்தால் அது போதும் உங்களை ஒழித்து கட்டுவதற்கு என்கின்ற இந்த அதிகார கட்டமைப்பு அது தூள் தூளாக நொறுக்கப்பட வேண்டும். திருத்தமிழ் தேவனார் தன்னால் இயன்றபடி அந்த வேலையை செய்கிறார் என்று நான் பார்க்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. உரையாக இருந்தது. வழக்கம் போல அவருடைய உரை இப்படித்தான் இருக்கும் என்ற ஆசையில் வந்தோம், அதை பெற்றுக்கொண்டோம், மகிழ்ச்சியை தந்தீர்கள். உண்மையிலேயே இந்த 4 பேருடைய உரையும் தனித்துவமான உரைகளாக இருந்தது. 4 பேருமே திருத்தமிழர்களிடம் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள், தங்களுடைய பார்வையை முன்வைத்திருக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் என்னை கேட்காமலே என் பேரை போட்டிருக்கிறார்கள். எப்படி இந்த புத்தகத்துக்கு வந்தாலும் அது போல நான் சொன்னேன், இன்று 4வது ஞாயிற்றுக்கிழமை திருக்குறள் ஆய்வுடைய கூட்டம் இன்று நான் நடத்த வேண்டும் என்று சொல்லியிடம் கேட்காம பெறப்பட்டு அதில் பாதியில் போயிடுவேன் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டு இன்னைக்கு நான் பேச வேண்டிய தலைப்பு அங்கே வந்து பண்பினால் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தேவியால் தெரிந்தது. நீங்க முழுக்க என்ன அதை தான் பேசிட்டு இருந்தீங்க, நான் அங்கே பேச வேண்டியது பிராமணனுடைய பாலம் மத்தவங்க பிடிச்ச பாலம் பிடிக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு கூட அடுத்த காலத்தில் பேசி பிடிக்கும் அதுதான் இருந்தது. இது இந்த உண்மை நாங்கள் சொன்ன உண்மை, நாங்கள் சொல்வதுதான் உண்மை அப்படிங்கிறது இதுதான் இருக்குது. ஸோ இது போன்ற ஒரு காலகட்டத்தில் தேவனார் இந்த புத்தகத்தை ஏன் எழுதினார், இந்த புத்தகத்துடைய எழுதினார் போன்ற கேள்விகள் ரீதியாக வந்தது. நிறைய பேர் தேவனார் புத்தகத்தில் பழகும்போது அப்படியேதான் நடக்க அப்படின்னா சொல்லும்போது சாயங்காலம் போய் பேசுகிறேன். முதலாக ஒரு மனிதர் அவரை பற்றி நன்றாக பேசியது எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. ஒரு 10 ஆண்டுகள் இருக்கும். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரே ஒரு மனிதர் முதலாவதாக அவரை பற்றி நன்றாக பேசியது ஒரு மிக சிறந்த உழைப்பாடு. அது என்னை வெகுவாக தொட்டது. குறிப்பாக அவர் எழுதிய புத்தகங்களின் எண்ணிக்கையை நாம் எண்ணும்போது அவர் வழக்கறிஞர் தொழிலை செய்துவிட்டு இந்த சமூகத்துக்காக எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்துவிட்டு இன்னும் பல நிறுவனங்களுக்கு அவர் ஒரு ஆலோசகராக இருந்து அவர் செய்கின்ற மற்றபோது இது போன்ற நூல்களை எழுதுகிறார் என்றால் உண்மையிலேயே அவர் எவ்வளவு தூரம் உழைக்கிறார் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். அந்த உழைப்பில் இன்னொரு நூல் வெளிவந்திருக்கிறது. ஒரு புத்தகம் நான் அவர்கள் எழுத கேட்டிருக்கிறேன். நெய்தல் எழுத்தாளர்களை தொகுத்து அந்த காலத்தில் இப்போ வரைக்குமே யாரெல்லாம் நெய்தல் நூல்கள் ஆசிரியர்களுடைய குறிப்பு அது கூடிய விரைவில் வெளிவரும். அந்த வகையில் ஒரு மிக சிறந்த ஒரு உழைப்பாளியாக இந்த சமூகத்தில் இருக்கிறார். ஆனால் அவர்கள் ஏற்புரையாற்றி தருமாறு அனுப்புகிறார்கள். அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நிறைய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நிறைய நூல்கள் வாசிப்பது உண்டு. எல்லா நூல்களையும் மொழிபெயர்த்து விட முடியாது. ஏன்னா இந்த நூல் வந்து கொரோனா காலகட்டத்தில் நான் உட்கார்ந்து மொழிபெயர்த்த ஒரு நூல். 2023 டிசம்பர்ல வந்திருக்க வேண்டியது, ஆனால் கொஞ்சம் காலதாமதம் ஆனது. இந்த நூலை நான் மொழிபெயர்ப்பதற்கு முக்கியமான காரணம் வந்து இயேசு பேசிய வசனங்கள் நிறைய இருக்குது. விவிலியத்தில் அந்த வசனங்களை நீங்க பார்க்க முடியாது. இயேசுனார் என்ன பேசுறாரு அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க நூலை வாங்கி வாசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 7 அத்தியாயங்களுக்கிட்ட அவர் ஒரு தாயை பற்றி பேசுறாரு, சமூகத்தை பற்றி பேசுறாரு, அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் எல்லாம் அதில் வந்து இருக்கு.